நம்ம ஹீரோ பெரிய சயின்டிஸ்ட், நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. ஆனா இவருக்கே தெரியாம இவரோட பசங்களை இவர் குட்டியாக்கி இருப்பாரு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ரொம்பவே குட்டியான அவரோட பையன் அந்த பவுல்ல தான் மிதந்துட்டு இருக்கான். இது தெரியாம அவரும் அந்த பவுல்ல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அடுத்த ஸ்பூன்ல சாப்பாட்டோட சேர்த்து இவரோட பையனையும் தூக்குறாரு. அவரோட பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக கத்துறான். ஆனா அவன் ரொம்பவே குட்டியா இருந்தனால இவர் கண்ணுக்கும் தெரியல, அவருக்கும் கேட்கவே இல்லை. உடனே இவங்க வளர்த்துற நாய் ஓடி வந்து அவரோட காலை கடிக்குது. உடனே அவரும் நிப்பாட்டிடுறாரு. அந்த ஸ்பூன்ல ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கவும் அவர் பூத கண்ணாடி வச்சு அதை பாக்குறாரு. உடனே அவரோட பையன் தான் தெரிஞ்சதும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவங்க எப்படி சின்னதாக்கி இருப்பாங்கன்னா, சயின்டிஸ்ட் பொருட்களை சின்னதாக்குறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பல வருஷமா பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆராய்ச்சி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. ஒரு ஆப்பிள வச்சு அதை சின்னதாக்கலான்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த மிஷின்ல இருந்து வர அதிகப்படியான வெப்பத்தினால ஆப்பிள் ஃபுல்லா வெடிச்சு இவர் மூஞ்சிலாம் தெரிச்சிரும். இதனால இவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாரு. இவரோட பசங்க கிரவுண்ட்ல பேஸ் பால் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட பையன் அடிச்ச பால் அந்த ரூமை உடைச்சிக்கிட்டு நேரா அந்த மிஷின்ல போய் அடிச்சிருது. இதனால அந்த மிஷினும் ஆக்டிவேட் ஆயிடுது. இது தெரியாம இந்த பசங்களும் அந்த பால் எடுக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள போறாங்க. அப்ப அந்த மிஷினோட லேசர் பட்டு இந்த 2 பசங்களும் குட்டியாயிடுறாங்க. இவங்களை தேடி இவங்களோட இன்னும் 2 பசங்களும் தேடி வர்றாங்க. அந்த மிஷினோட லேசர் பட்டு இவங்களுமே ரொம்பவே குட்டியாயிடுறாங்க. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.